ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க உங்களை பற்றி நினைக்கும் போது உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு 15 அறிகுறிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, கிட்டத்தட்ட 15 அறிகுறிகள் பற்றியும் மற்றும் போனஸ் அறிகுறி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 5லேருந்து 6 சிம்டம்ஸ் உங்களுக்கு செட் ஆகுது, எனக்கு இதில் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு நடக்குதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கான முயற்சிகள் எடுங்க. கொஞ்சம் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் இப்போ அவங்க உங்களை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட மனதில் உங்கள் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க 2 பேருக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை, வெறுப்பு, ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க. ஆனால் அப்படி பிரிஞ்ச நீங்கள் திருப்பியும் ஒன்று சேரக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ கிளாஷ்லேயே இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு நீங்கள் முன்னாடி போய் பேசுங்க. மேபி அவங்க அந்த ஈகோவை காட்டினாலுமே அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எப்போ கால் பண்ணாலுமே உங்கள் வாய்ஸ் கேட்டோன்னே டக்குன்னு கட் பண்ணுறவங்க இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது அந்த மாதிரி டக்குன்னு கட் பண்ணுறத பண்ண மாட்டாங்க. அந்த டக்குன்னு பண்ணுறதுலாம் என்ன, எதுக்கு பண்ண அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க. ஸோ அவங்க நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இத்தனை நாள் நீங்கள் அவங்ககிட்ட பேசவே முடியாமல் இருந்தோம், நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை சொல்லவே முடியல, ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இல்லை அவங்க உங்களை முற்றிலுமாக வெறுத்துட்டாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அங்கே ஈகோலாம் கிளாஷஸ் இருந்தால், இல்லாட்டி அவங்களே வந்து ஓகே அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் அப்போ அவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்போ கரெக்டான நேரம் பார்த்து எந்த மாதிரியான விதங்கள் பேசுகிறோம், லைக் அவங்களே திருப்பி உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ரீசனை உருவாக்கி பேசுகிறோம், இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களை விட்டு பிரிந்து போனவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க கிடைப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வந்தாவே, மேக்ஸிமம் ஒரு 3 to 4 வந்தாவே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சலாம். ஆனால் ஒரு 5 to 6 வர வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனை கொஞ்சம் ஹெவியாக பண்ண ஆரம்பிங்க. போகக்கூடிய வே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. 100% உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ நம்ம சிம்டம்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் அவங்கள விட்டு வந்திருப்பீங்க. வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள், ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 மந்த் ஆச்சுங்க, இல்லை ஒரு 1 or 2 years ஆயிருச்சு, இப்போ எனக்கு அவங்களோட தாட்ஸ் அந்தளவுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒரு சர்க்கிளில் வந்திருப்பீங்க. உங்கள் லைஃபோட கோலை பார்த்து போகிறதுக்கோ, இல்லை நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை படிக்கிறதுக்கோ இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக எல்லாமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிக்கும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவீங்க, திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க, மூட் ஸ்விங் வரும். உங்களையே அறியாமல் எரிஞ்சு விழுக ஆரம்பிப்பீங்க மற்றவங்க மேலே. நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க, எதுக்கு, நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம ஏன் இப்போ அவங்ககிட்ட இவ்வளோ கோவமாக நடந்தோம் அப்படின்னு நீங்களே யோசிச்சாவே உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் இப்படி நடந்தேன் அப்படின்னு உங்களை நீங்கள் கேட்டாலுமே உங்களுக்கு தெரியாது. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை முற்றிலுமாக வெறுத்து போன நபர் இருக்காங்க இல்லையா, அந்த நபர் வந்து திரும்பி உங்களை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட தாட்ஸ் உங்கள் மனசில் வரும்போது இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனங்களில் எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் ரெண்டுமே ஃபஸ்ட்டு கிளாஷ் ஆகும். ஏன்னா நீங்களும் ஒரு விதத்தில் வந்து அவங்க வேணும்னு ஏக்கத்தில் இருந்திருப்பீங்க, அவங்களும் கோவத்தில் இருந்திருப்பாங்க. அந்த எண்ணங்களோட கிளாஷ் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மூடை வந்து மாற்றிட்டே இருக்கும். ஸோ முதல் அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூட் ஸ்விங் தான். செகண்ட், நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு வந்த பிறகு உங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கோல் எல்லாத்துலேயுமே அச்சீவ் பண்ணணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், நம்மளை வேணான்ட்டாங்களா போனால் போட்டோம், நான் ஜெயிச்சு காட்டுறேன், அப்படி இப்படி அது இது நிறைய விதங்களில் நீங்கள் வந்து உண்மையை சொல்லப்போனால் இப்போ நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சொசைட்டியில் நல்ல பேர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும், பேரண்ட்ஸ்கிட்ட நல்ல மரியாதை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெறுமை, ஒரு எம்டி ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். எம்டி ஃபீல்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே உங்களுக்குன்னு இல்லை, கடைசியில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி, உங்கள் லைஃப் எங்கே போய் முடிய போகுது, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இத்தனை நம்ம பண்ணி யார் என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிச்சிருங்க. நான் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறேன், சரி நான் ஜெயிக்கிறேன், ஓகே, எனக்கு ஜெயிச்சா என்ன கிடைக்க போகுது, அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்களே ஒரு எம்டியான ஒரு ஃபீலுக்கு வர ஆரம்பிச்சிருவீங்க. இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் போராடணும், ஜெயிக்கணும், நான் யாருன்னு காமிக்கிறேன், அப்படி இப்படி பயங்கரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்ல ஜெயிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ திடீர்னு என்ன தோணுன்னா, ஒரு எம்டி ஃபீல், உங்கள் வாழ்க்கையே ஒரு வெறுமையான ஒரு நிலைக்கு உங்களை தள்ளப்பட்டிருக்கும். அப்படியே மூளையில் உட்காந்துருப்பீங்க, என்னடா ஒன்றுமே இல்லை, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு தோணும். உங்களுக்கே வந்து அப்படியே தள்ள கை வச்சுட்டு உட்காருங்க, அவ்வளோதான், இது மேலே நம்ம லைஃப், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு எம்டினஸ் உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும்.
இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது நிலை. 3வது நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, லூசிட் ட்ரீம்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். லூசிட் ட்ரீம்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க காண்றது கனவு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களால அந்த கனவை கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவங்க கூடயே இருக்கிற மாரி கூட கனவு வரும். அந்த கனவுல வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல இந்த தடவ நீ போய் பேசு. இல்ல நீ அப்படி விழுகக்கூடாது. இல்ல நீ அந்த மாரி நடக்கணும் அப்படின்னு நீங்க உங்க கனவ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இல்ல இந்த தடவ நீயே பேசிரு. போ அவங்க அங்க தான் இருக்காங்க. போய் பேசு அப்படின்னு நீங்க உங்க கனவுல இருக்கக்கூடிய உங்கள நீங்களே புஷ் பண்ணுவீங்க. இல்ல இந்த தப்ப பண்ணாத. இது தப்பு. இத செய்யாத அப்படின்னு நீங்க உங்க கனவு கிட்ட வாதாடுவீங்க. இது தப்பு. இந்த மாதிரி பண்ணு. இல்ல அந்த இத கேட்ச் பண்ணு அப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்னமோ சொல்லுவீங்க. நீங்க அந்த கனவு கிட்ட நீங்க உங்க கனவு கூடயே பேசுவீங்க. அவங்கள மிஸ் பண்ணிட்டோம். இப்ப மிஸ் பண்ணாத ஓடு. இப்ப அவங்கள விட்றாத. ஜெயிக்க பாரு. தோத்துறாத அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்திருப்பீங்களோ, அந்த கனவுல அதெல்லாம் புடிக்கிறதுக்கு போராடுவீங்க. உங்க கனவு கிட்ட நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இந்த தடவ விடாத செய்யி அப்படின்னு சொல்லுவீங்க. இது எதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆழ் மனதுல அது பயங்கரமா பதிஞ்சிருக்கும். நீங்க அந்த இழந்துட்ட ஃபீல் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபீல்ல இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு அவர் வந்து திருப்பி உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம கனவு வந்து மூலியமா அவர் உங்க லைஃப்ல வரான்னு காமிக்கும். இப்ப உங்க மனசு என்ன சொல்லும்? ஆல்ரெடி நீ விட்டு நெறைய இழந்துட்ட. நெறைய விஷயங்கள் உன்ன விட்டு போயிருச்சு. இந்த தடவ அது மாரி விடாத. இப்ப போய் புடி. புடிச்சினா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நீங்க என்ன பண்ண ஆரம்பிப்பீங்கன்னா, அத புடிக்கிறதுக்கு புஷ் பண்ண ஆரம்பிப்பீங்க. புடின்னு உங்களுடைய கனவுகளையே நீங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு நீங்க வர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலி பவர்ஃபுல்லா மாற ஆரம்பிக்கும். உங்களால உங்க கனவையே கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பேர். அவங்களோட பேரு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க திடீர்னு அதிகமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க பார்க்கக்கூடிய ஏதாவது போயிட்டு இருப்பீங்க. ஏதோ வண்டியில நீங்க அவங்களோட பேர அதிகமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏதோ ஒரு வண்டியில உங்க பேர் எழுத ஆரம்பிச்சிருக்கும். கடைகளுக்கு அவங்க பேர் வச்சிருப்பாங்க. ஃபுல் நேம் இல்லனாலும் பாதி நேம் இருக்கும். திடீர்னு அவங்க பேர சொல்லி உங்கள யாரோ கூப்பிடுற மாரி உங்களுக்கு தெரியும். அதே மாரி அவங்க வாய்ஸ் உங்களுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். லைக் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும். சம்திங் லைக் அவங்க உங்கள எப்படி சொல்லி கூப்பிடுவாங்களோ, அதே மாதிரி யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அவங்க சம்மந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு யாராவது தெரிய ஆரம்பிப்பாங்க. இல்ல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்க 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கிறது, இல்ல அவங்க ஓரியன்டட் ஏதாச்சும் ஒண்ணு மேபி அவங்களே மெசேஜ் கால்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லை உங்களோட இதில் பார்க்குறப்ப திடீர்னு அவங்க பேர் வந்து நிற்க ஆரம்பிக்கும். அவங்க மெசேஜ் பண்ண மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். என்னடா அப்படின்னு நீங்கள் சம்மந்தம்லாம் ஒரு செகண்ட் குழம்பிடுவீங்க. அவங்க தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நிறையா ஷாக்கிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சு ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம உடம்புலையே சில சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தும்பல். நம்ம தும்புவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி தும்பல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். கோல்டாலாம் இருக்காது, திடீர்னு தும்பிட்டே இருப்போம். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்கல் எடுத்தாலோ, நமக்கு தும்புனாவோ எப்போ வந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா? உன்னை யாரோ நினைக்கிறாங்கன்னு. அந்த கேட்டகரி மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு செயல்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணோட ஓரத்தில் லைட்டாக அரிக்க ஆரம்பிக்கும். கண்ணில் இருந்து, அதாவது 2 கண்ணில் இல்லை, ஒரு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம நினைப்போம், நமக்கு ஏதோ ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, நாளைக்கு காலையில் நல்லா தண்ணி சோப்பை போட்டோ தண்ணி விட்டு கழுவுனா போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு. பட் அப்படி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள். அவங்க உனக்கு வராங்க அப்படின்னு நம்ம உடம்புக்கு சொல்லக்கூடிய சில சிம்டம்ஸ். இது வந்து நம்ம பாடி வந்து நம்ம பார்வை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியுது மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம மனசுக்கு அந்த கிடையாது. நம்ம மனசுக்கு எல்லாமே தெரியும். அது நம்ம உடம்பு மூலிமா நமக்கு தெரியப்படுத்த ஆரம்பிக்கும். சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணம்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆகி அந்த இடத்துல அப்படியே இச்சிங் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். அதே முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் தும்பல், விக்கல், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். அடுத்தது நீங்கள் அவங்கள ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய பர்சனை பார்ப்பீங்க. அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படியே பைக்கில் போயிட்டு இருப்பான். அந்த பொண்ணு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸில் ஏதாச்சும் ஒரு பொண்ணு போட்டு போயிருக்கும். அந்த பையன் எப்படி பேசுவானோ அதே மாதிரி யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. உங்களுக்கு நீங்கள் அப்படியே மெசேஜ் பார்ப்பீங்க, சே அப்படி தானே அவனும் பேசுவான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்க ஆரம்பிக்கும். அவங்கள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா விதத்துலையுமே அவங்கள உங்களுக்கு காட்டி கொடுக்குற மாதிரியான ஃபீல்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரியும், என்னடா திடீர்னு அவங்களோட ஞாபகம் அதிகமாக வந்துட்டே இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் உங்களுக்கு வந்திருக்காது. ஆனால் இப்போ உங்களுக்கு அவங்களோட ஞாபகங்கள், அவங்களோட எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று அவங்கள உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அவங்க எண்ணமே இல்லாமல் இருந்திருப்பீங்க. திடீர்னு
அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உடல் அளவிலையும், மனதளவிலையும் ரொம்ப ட்ரெயின் ஆகி கிடப்பீங்க. அதாவது ரொம்ப டயர்டாகி, அப்படியே படுத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அப்படியே போய் ஏதாச்சும் ஒரு மூலையில போய் அப்படியே குறுகி படுத்துரும் இல்லையா? அந்த நிலைக்கு உங்கள ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து பெருசா வேலையே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த அளவுக்கு டயர்ட் ஆகறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ஆனா அங்க போனீங்கன்னா, போடா அப்படின்னு ஒரு எந்திரிச்சு நிக்கிறக்கு உங்களுக்கு சோம்பேறியா இருக்கும். பல்லு தேய்க்கிறதுக்கு சோம்பேறியா இருக்கும். ரொம்ப டயர்டா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம எனர்ஜி வந்து எக்ஸ்ட்ரீமா ஒர்க் ஆயிட்டு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி அதாவது நம்ம மைண்ட் எனர்ஜி இந்த வேவ்ஸா வரும் இல்லைங்களா? அந்த வேவ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய டோட்டல் எனர்ஜியுமே ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சைன் தான். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்லியான ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2:00லேருந்து 5:00க்குள்ள நம்ம சடனா எந்திரிச்சு அவங்கள பத்தி நினைக்க ஆரம்பிப்போம். எம்ப்டி ஃபீல். அடுத்து நம்ம அவங்கள தான் ஃபர்ஸ்ட் நினைப்போமே. இந்த மாதிரியான ஃபீல்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மனசு உங்ககிட்ட சொல்லும். அவங்க உன்ன நினைக்கிறாங்க. அவன் தான் உன்ன திங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் நமக்கு திருப்பி கிடைச்சிருவான் அப்படின்னு 2 கட்டாந்தரமா இருக்கும். ஒண்ணு அவங்க கிடைப்பாங்க. அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும். இல்ல அவங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும். ஒரு பெரிய சண்டையே உங்களுக்குள்ள இருக்கும். அவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு டைம் சொல்லும். இல்ல வரமாட்டாங்க அப்படின்னு இன்னொன்னு சொல்லும். இந்த மாதிரி 2த்துக்கும் இடைப்பட்ட மிகப்பெரிய ஒரு சண்டையில மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருப்பீங்க. உங்க மனசுக்கு தெரியும் அது வரும்னு. ஆனா உங்க மூளை சொல்லும் இல்ல வராது அப்படின்னும். இந்த 2த்துக்கு இடையில நீங்களே உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற நிலையில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சம் மிராக்கிள்ஸ் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியும். மிராக்கிள்னா பெரிய மிராக்கிள்லாம் கிடையாது. பட்டாம்பூச்சி திடீர்னு சம்மந்தமே இல்லாம பட்டாம்பூச்சி பறக்கும். அப்புறம் ரெயின்போ பார்ப்பீங்க. சம் சவுண்ட்ஸ் கேட்பீங்க. அவங்க வாய்ஸஸ் கேட்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறி தான். அண்ட் போனஸ் பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்து என்னன்னா ஏஞ்சல் நம்பர். ஏஞ்சல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரபஞ்சம் நமக்கு வந்து ஒரு தூதுவர் மாதிரி. பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ அவங்க உங்களை நினைக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க அப்படின்னா 111 இந்த மாதிரி காட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சில நம்பர்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர். ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. 1111, 2222, 3333, 4444 இல்லாட்டி 333, 111 இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் தான் ஏஞ்சல் நம்பர் சொல்லுவோம். ஒவ்வொரு நம்பருக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. நீங்க எந்த நம்பரை அதிகமா பார்க்குறீங்களோ அந்த நம்பருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும். இப்போ நீ பண்ணிட்டு இருக்க தப்பு, நீ அவங்ககிட்ட போய் பேசு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது என்னன்னு பார்த்து அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 சிம்டம்ஸ் சொல்லியிருக்கேன்னா 15 சொல்லிட்டு 16 சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 16 சிம்டம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 5 லெவலுக்கு இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள உடனே தொடர்பு கொள்ள அவங்களோட பேச ட்ரை பண்ணுங்க. அவங்களோட பேச ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் பெருசாக கிடைக்காது. ஆனால் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நார்மலாக உங்கள் வாய்ஸ் கேட்டவே டக்குன்னு கட் பண்ணுறவங்க இந்த டக்குன்னு கட் பண்ணாமல் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சுனாவே நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்து எந்த விதத்தில் அவங்கக்கிட்ட மூவ் பண்ணால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு சில பேருக்கு நம்மளால் கால் பண்ணவே முடியாதுங்கிற நிலையில் இருக்கும். அப்படி காலே பண்ண முடியாதுங்கள நம்ம எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு யோசிங்க. இல்லை தொடர்பு கொள்கிறது தான் சரியான வகையா அப்படின்னு யோசிச்சு அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் பிரச்சனை பாருங்கள். உங்கள் பிரச்சனைக்கு தகுந்தாற் போல் உங்கள் நிலை நீங்கள் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் யோசிங்க. அதுக்கு தகுந்தாற் போல் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்புறம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஹைலி பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க உங்களை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதை இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா மேபி உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஈகோ கிளாஷ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு எப்படி இருந்தாலும் நம்மளால தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து உங்களுக்காக அவங்களே இறங்கி வருவாங்க. நீங்களும் இறங்கி போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் 2 பேர் ரொம்ப ஒரு டீப் லெவலில் தான் இருந்திருப்பீங்களே. இப்போ சிச்சுவேஷன்னால பிரிஞ்சிருக்கீங்க. ஆனால் அந்த லவ் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும் உங்களை மிஸ் பண்ணங்கிற ஃபீல் அவங்க ஓரத்தில் இருக்குமே. இப்போ அவங்க உங்களை பற்றி நினைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட எனர்ஜியை கரெக்டாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட எண்ணங்களை ஹைலி மாற ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் நீங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுடையதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா பண்ணுங்கள்.